ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்க சும்மா அப்படியே வெளியே வந்திருக்கோம். பாப்பா ஏன்ச்சு நான் இன்னைக்கு பொங்கல் ஷாப்பிங்க்கு வந்தேன். நானு கேர்ள்ஸ் ஆர் நாட் லைக் தட். ஓகே, எங்கன்னா மேப் போடணும் கூட அதான் போடணும். யூஸ்வலா எனக்கு எப்படின்னா சின்ன வயசுல இருந்து நான் எங்க வீட்டுல வந்து ஒரு ஸோ அதனாலதான் நான் வந்துட்டு எதுவுமே இல்லை. கல்யாணம் ஆயும் எல்லாம் நான் இது வரைக்கும் நான் இவனை விட்டு தனியா நான் ஒரு இடத்துக்கு கூட நான் போனது இல்லை. ஏன்னா போக தெரியாது, அது சொல்லு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்க சும்மா அப்படியே வெளியே வந்திருக்கோம். எங்கேயாவது சும்மா அப்படியே வெளியில எல்லாம் வரல, பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்தா என்ன வெளியில. இன்னைக்கு நான் வெளியில வெறும் தலை மட்டும் தான் தெரியுது பாரு, அப்படியே கட்டை வெறும் தலை மட்டும். ஏன்னா நான் தலை ஃபேன், அதனாலதான். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு புரிஞ்சிச்சு. டியூப்லைட் சொல்லுவேன், நீ நம்பல. இப்ப பாத்தியா, லைவ் ப்ரூஃப் இருக்கு. ஓவரா பேசக்கூடாது, பேசக்கூடாதா? பாப்பா ஏன்ச்சு நான் இன்னைக்கு பொங்கல் ஷாப்பிங்க்கு வந்தேன். நானு என்ன வீட்டுக்கிட்ட இருக்க கடைக்கே கூட்டின்னு வர சொல்லி வந்தேன் நானு. பின்னாடி பாருங்க, வெறும் அவனுக்கு வாங்கி போட்டு வந்துட்டான் நைஸா. எனக்கு கலெக்ஷனே இல்ல அங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்போ நான் பொங்கல் ட்ரெஸ் வாங்கினான்னு வந்தோம். சரி, பொங்கலுக்கு இல்ல சரி, ஆனா வேற ட்ரெஸ் நல்லா இருந்ததா, அது எடுத்துக்கணும். ஏன்னா யூஸ்வலா பாய்ஸ் இது என்ன, ஒன்னு டிஷர்ட், ஷர்ட், பேண்ட், ஷார்ட்ஸ், வேஷ்டி. ஒரு ஃபெஸ்டிவல்னா இதே தான் மாத்தி மாத்தி நீங்க போடுங்க. கேர்ள்ஸ் ஆர் நாட் லைக் தட். ஓகே, சாரி இருக்கு, சல்வார் இருக்கு, குர்தீஸ் இருக்கு, பேண்ட் ஷர்ட்ஸ் இருக்கு, டி ஷர்ட்ஸ் இருக்கு, கிராப் டாப்ஸ் இருக்கு, லெக்கின் இருக்கு. அது மாதிரி லிஸ்ட் போயினே இருக்கு. கேர்ள்ஸுக்கு பட்டர் இருக்கு, ஜாம் இருக்கு. பாதி ட்ரெஸ்ஸோட பேர்லாம் எனக்கு தெரிய கூட தெரியாது. கேர்ள்ஸுக்கு வந்திருக்க பேரெல்லாம் ட்ரெஸ் இது பாதி இது இவ்ளோ இருக்கு. சரியா, வாங்கி நிக்கிறேன். தெரிஞ்சா என்ன எவ்வளவு வாங்குவோம். பாதி ட்ரெஸ் தெரியலையா, தெரியாமலே இவ்வளவு வாங்குறானா, தெரிஞ்சா எவ்வளவு வாங்குவேன். நீ பாக்குறதுக்கு தான் நான் கூப்பிட்டு போற மாதிரி இருக்கும், ஆனா கூப்பிட்டு போன நான் ஒண்ணுமே வாங்க மாட்டேன். பாருங்க, இங்கதான் ஹேண்ட்ல இருக்கு. யார் கூட்டின்னு போறாங்க? கூட்டின்னு போறேன்னா வீட்டுல இருந்து வா போலான்னு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணி கூட்டின்னு வர்றது நானா தான் இருக்கும், கடைக்கு போலான்ட்டு. ஆனா போயிட்டு நான் எதுவுமே வாங்க மாட்டேன் சீரியஸா. ஃபர்ஸ்ட் எல்லாம் இவனுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருவோம். இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த குட்டி பட்டாசுக்கும் வாங்கின்னு வர மாதிரி ஆயிடுச்சு. எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் அவளோட செக்ஷன் தான் நான் போய் நிக்கிறேன். என்னோட செக்ஷனை கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். A few minutes later அப்பா கால் பண்ணாரு. அது பேசுறதுக்கு முன்னாடி எதுல விட்டோம்? பேசுறதுக்கு முன்னாடி நீ அந்த சைடு விட்ட. அம்மா, அறிவே ஒரு பொண்ணு இப்படிதான் பப்ளிக்ல டேமேஜ் பண்ணுவியா? அதுக்காக நான் விட்டேன்னா நான் அப்படியெல்லாம் பண்ணல. இவன் மென்டலு கரமும். சரி, என்னன்னா எனக்கு ட்ரெஸ் கிடைக்கலங்க. இப்போ இதுதான் விஷயம். இப்போ வேற ஒரு கடை கூட்டின்னு போக சொல்லியிருக்கேன். இப்போ நான் வண்டி ஓடும்போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்போ பாப்பா கொஞ்சம் கத்துக்கும் போது ஒன்னு சொல்லி தரேன். நான் என்ன சொல்லி தருவேன்னா, நான் இந்த மாதிரி வண்டி இப்படி ஓட்டணும், வண்டி ஓட்டி தர சொல்லி தருவேன். அப்புறம் லைக் கொஞ்சம் நான் ஃபியூ திங்ஸ் சொல்லி தருவேன். சரியா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி தருவேன். நீ என்ன சொல்லி தருவ? நான் என்ன சொல்லி தருவேன்? என் பொண்ணுக்கு தைரியத்தை மட்டும் நான் சொல்லி தருவேன். இப்படிதாம்மா இருக்கணும், இந்த வேர்ல்டு இப்படி ஒரு மோசமான வேர்ல்டு, ஸோ இங்க நீ இப்படி இருந்தாதான் உன்னால சர்வே பண்ண முடியும், தைரியமா இருக்கணும்னு என் பொண்ணுக்கு நான் தைரியத்தை ஊட்டி வளர்ப்பேன். ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ யார் முன்னாடி சீக்கிரமா அழுதுறக்கூடாது, உன்னோட வீக்னஸ் நீ காமிச்சிடக்கூடாது யார்கிட்டயுமே. போதும் லிஸ்ட் போயிட்டே இருக்கு எல்லாம். அப்படின்னு தைரியம் சொல்லி தந்துட்டு வெறும் தைரியம் வச்சுங்க என்ன பண்ணுவோம்? தைரியம் தான் எல்லாமே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீ கார் ஓட்டுற. நான் மென்டலி பத்தி பேசல, பிராக்டிகலி என்ன சொல்லி தரேன். பிராக்டிகலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் மென்டலி நான் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவேன் என் பொண்ணை உன்கிட்ட. நீ பிராக்டிகலி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். ஓகே, அதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைய வளர்க்கறது. நான் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி என் குழந்தைய உங்ககிட்ட அனுப்பிச்சேன்னா நீ பிராக்டிகலி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பாப்பாவை. கரெக்ட் தான், மென்டலி நீ ப்ரிப்பேர் பண்ணு. மென்டலுங்க தானே மென்டலா ப்ரிப்பேர் பண்ணு. நீ ஒரு கடை கூட்டின்னு போக சொன்னதுக்கு நீ இவ்வளோ பேச்சு பேசுற. என் பொண்ணு வளர்ந்தா என் பொண்ணு எனக்கு கூட்டின்னு போவோம் கடைக்கு.
பொண்ணா எப்படி கூட்டிட்டு போக கடைக்கு? கேப் புக் பண்ணோம், அது கூட நான் தான் பண்ணோம். அப்புறம் வேற என்ன, எங்கன்னா மேப் போடணும்னா கூட நான் தான் போடணும். யூஸ்வலா எனக்கு எப்படின்னா சின்ன வயசுல இருந்து நான் எங்க வீட்டுல வந்து ஒரு பேம்பரிங் கிட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரிதான் நான் எது ஒண்ணுமே எனக்கு யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க. நான் தனியா இண்டிவிஜுவலா எதுவுமே நான் பண்ணதில்லை. பிரதர்ஸ் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாமே அவங்களே பாத்துக்குவாங்க. எங்க போகணும் வரணும் கூட சாப்பிட்டு அப்படியே மந்தமா உக்காந்துட்டேன். வாய் மூடு. அப்படித்தானே? நான் எப்படி பண்ணீங்க இது, எப்படி பண்ணீங்க அது, எப்படி பண்ணீங்கன்னு கேட்டு எதுவும் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. எதுவும் எனக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே எனக்கு வரல. ஒரு சிச்சுவேஷனே எனக்கு வரல. சிச்சுவேஷன் வராது. நம்ம தான் சிச்சுவேஷனை கத்துக்கணும். நம்ம இப்போ நான் ஓகே, நான் கல்யாணம் ஆகிற முன்னாடி வரைக்கும் எங்க வீட்டுல இருந்தேன். எங்கன்னா ஒண்ணு போகணும்னா எல்லாரும் வீட்டுல தான் இருந்தாங்க. கல்யாணம் முன்னாடி நான் மட்டும் ரோட்ல இருந்து நான் வீட்டுல தான். பாத்தீங்களா, இப்படிதான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருப்பா. இதை நான் ஒண்ணு கல்யாணம் முன்னாடி வீட்டுல. சரி சொல்லு. எனக்கு வந்துட்டு தனியா போற ஒரு இடம், எந்த ஒரு வழியும் எனக்கு வரல இது வரைக்கும். இந்த இடத்துக்கு நான் தனியா போய் தான் ஆகணும்ன்ற சிச்சுவேஷன் எனக்கு வரல. நின்ட்டேன். இந்த மேப் பார்க்கணும். சோ அதனாலதான் நான் வந்துட்டு எதுலுமே இல்ல. கல்யாணம் ஆயும் எல்லாம் நான் இது வரைக்கும் நான் இவனை விட்டு தனியா நான் ஒரு இடத்துக்கு கூட நான் போனது இல்ல. ஏன்னா போக தெரியாது. அத சொல்லு. நீ பைத்தியமே, எனக்கு போக தெரியும். சரியா? எப்படி தெரியும்? நீ எங்க ஏரியால வந்து கேட்டு பாரு. எங்க ஏரியால எல்லா ஏரியாவும் எனக்கு தெரியும். தண்டையார்பேட், லக்ஷ்மி கோயில், நாங்க அங்கதான் இருந்தோம். அந்த ஏரியா எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு எனக்கு. என்ன பெங்களூர்ல புதுசா கூட்டின்னு போய் என்னை விட்டான். எனக்கு அங்க என்ன தெரியும், இது வரைக்கும் நான் தனியா போனதே இல்லை. கல்யாணம் எங்க போனாலும் நம்மளோட ஒர்க்கும் ஆப்வியஸா அப்படிதான் இருக்கு. தனியா பண்ற ஒர்க் இல்ல. தனியா நான் போயிருக்கேன்ப்பா, சொல்லி சமாளிக்குதுப்பா. தனியா நான் போயிருக்கேன்ப்பா. எனக்கு ஆபீஸ் வந்துட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு கிளைண்ட் விசிட்டுன்னு நான் ஆஃபீஸ்க்கு ஒரு 1 வீக் போனேன்ல. நான் ஆஃபீஸ் ஜாயின் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆனால் ஒரு 1 வீக் மட்டும் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன் தனியா, ஆஃபீஸ் கேப்ல. அதுதான் சொல்லலாம் நினைச்சேன். எப்படி போனேன் நீ சொல்லும் போதே தெரியும் நம்பியார் மாதிரி. நெக்ஸ்ட் அதான் சொல்லுவேன்னு நானே சொல்லிட்டேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். சொல்லு 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 சொல்லு. ஆனா இப்போ கடைக்கு போறோம், நல்ல மூட்ல இருக்கும். மூட் ஸ்பாயில் ஆயிட்டு திரும்பி வேஸ்டா ரிட்டர்ன் வந்துருவோமே. எனக்கு தான் ட்ரெஸ் வாங்கணும். ஸோ நான் அப்புறமா சொல்றேன் உங்ககிட்ட. சொல்லு 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 அப்புறமாவே சொல்லு. சரின்ட்டேன். சும்மா எதனா ஒரு சண்டை வர மாதிரி பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு. நீ அதுக்கு வழி வகுத்து தர மாட்டேற. சரி அப்புறமாவே சொல்லிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன சொல்றது, இங்க வந்துட்டு கிளைமேட் வர சரியில்லை இப்போ சென்னையில. இன்னைக்கு கிளைமேட் இன்றைய தேதி என்னது? இன்றைய தேதி 10. இன்றைய தேதி 10 மாலை. நாங்க வந்துட்டு முந்தா நேத்திக்கு முன்னாடி நாள் 7th அப்போ பாப்பாக்கு 3rd month ஃபோட்டோஷூட் பண்ணோம். நிறைய பேர் வந்துட்டு ஞாபகம் வச்சு கமெண்ட் பண்ணீங்க. நாங்கள் ஸ்டோரி போடல, போஸ்ட் போடல, ரீல் போடல, எதுவுமே போடல. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு பாப்பாவோட பர்த் டேட் வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக விஷ் பண்ணீங்க. ஹாப்பி 3rd month நதிக்குட்டி அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. நான் பார்த்தேன், நோட்டீஸ் பண்ணேன். ஸோ நாங்கள் அன்றைக்கி வந்து போஸ்ட் போடுறதுக்கும் எடுத்தோம். பட் போஸ்ட் போட முடியல. ஃபியூ டேஸாக வந்துட்டு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் கோல்டு, காஃபு, வாமிட்டிங் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அவளுக்கு இதுவாகிடுச்சு. லாஸ்ட் vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் பாப்பாவை. பட் ஸ்டில் அவளுக்கு இன்னுமே க்யூர் ஆகலை. சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவான்னு நம்புகிறேன். ஆயித்தானே தீரணும். சீக்கிரமாக ஆகுவா அவர். ஆப்ஷன் இல்லை. ஒரு எதுனா ஒன்று வந்துச்சுன்னா அது ரெக்கவர் ஆகி தான் ஆகணும். ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால பாப்பா அது போஸ்ட் போட முடியலை. கூடிய சீக்கிரமாக போட்டுருவோம். 2nd month போஸ்ட் போட்டோம் பார்த்தியா? 1st month போஸ்ட் போட்டோம் பார்த்தியா? நீ என்ன கேக்க போட்டதே நான் தான். அதான்டா 2nd month போஸ்ட் போடுறதுக்கு 3 days முன்னாடி 1st month போஸ்ட் போட்டோம். அந்த மாதிரி ஆக போகுது இதுவும். முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் போஸ்ட் போடணும் 3rd month. ஸோ தீம் வந்துட்டு ஒரு ரெயின்போ கலர் ஃப்ராக் போட்டுட்டு பாப்பாக்கு ஜெம்ஸில் டெக்கரேட் பண்ணுவோம். ஆனால் நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே மைண்டில் பயங்கரமாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இவனுக்கும் உனக்கும் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஃபோட்டோ ஷூட்ஸு. ரெகுலராக இருக்கக்கூடாது. இவன் சொல்கிறதா எனக்கும் மைண்டில் இருந்துச்சு. லைக் ஒரு ரிலீஜன் ஒரு தீம்ல ஒரு வாட்டி பிராமின்ஸ், ஒரு வாட்டி கிறிஸ்டியன், ஒரு வாட்டி முஸ்லிம், ஐயரு, லைக் ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ்
ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் நான் வந்துட்டு அந்த மாதிரி போடணும்ட்டு ராணி எனக்கு அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்றேன். ரொம்ப ஈகரா வெயிட் பண்றது வந்து பாப்பாக்கு இது மர்மைட் ட்ரெஸ் போடணும்ட்டு. ஸோ அந்த ட்ரெஸ் போட்டு அவளை பார்க்கணுன்ட்டு அதுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த 3 மந்த் வந்துட்டு எங்களுக்கு ப்ராப்பராக ஃபோட்டோஷூட் பண்ண முடியல. அர்ஜென்ட்டாக பண்ணுற மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட் மினிட் ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது கூட நான் விடல, அது பண்ணியே ஆகணும் ஒரு இதில் நான் பண்ணுறேன். இவனை வந்துட்டு 9 months ப்ரெக்னன்சி சேலஞ்ச் பண்ணலான்டானா இவன் அதுக்கு வரவே இல்லை. ஸ்டார்ட் பண்ணோம், சண்டையில் முடிஞ்சிச்சு, இழுத்து மூடிட்டோம். ப்ரெக்னன்சி சேலஞ்ச் 9 month இது. சரி பாப்பா அது என்ன ஆனாலும் பண்ணணும்ன்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இது வந்துட்டு இந்த 3 months வந்துட்டு ரொம்ப இதுவாக போயின்னு இருக்கு. ஒரே அங்கே இங்கே அலைச்சல் சுத்தல், பாப்பா உடம்பு இல்லாமல் அடிக்கடிக்கு அந்த மாதிரி ஆயின்னு இருக்கிறதுனால ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெஸ் போட்டு 1 2 3 அப்படி வச்சுட்டு ஏதோ ஒன்று வச்சு பண்ணிட்டு இருக்கோம். பட் 4th monthலேருந்து ப்ரீ பிளான்டாக பண்ணணும். A few minutes later. வச்சுக்கின்னு என்னால் ஒன்றுமே சமாளிக்க முடியல காய்ஸ். இந்த பையனை வச்சுக்கின்னு vlog எடுக்கணுன்றதே மறந்துட்டா காய்ஸ். இருட்டாயிடுச்சு காய்ஸ். மறந்துட்டு இப்போ ஏதோ பல்ப் எரிஞ்சிருக்கு காய்ஸ். வாய் மூடு. நாங்கள் போனோம் கடைக்கு, இன்னொரு கடைக்கு போனதை விட்டு ட்ராக் பேண்ட் மாதிரி ஒன்று வாங்கி வந்துட்டேன். அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. மிச்சம் எதுவும் எனக்கு செட் ஆகல செஞ்சு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ப்ளஸ் பாப்பாக்கும் எடுக்கணுமா இருந்தது, அவளுக்குமே செட் ஆகலை. சரி நாளைக்கு ஷாப்பிங்கை தொடருவோம் அப்படின்னு. சரி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம். சரி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு எங்க கோயிலுக்கு வந்திருக்கோம். வீட்டு பக்கத்துல தான். பார்த்தோமா போலாமே. நாங்க இப்போ பக்தி மோட்ல இருக்கோம். டெம்பிள் டேட் கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு சொர்க்கவாசல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க திருப்பதியில். நேற்று முன்னாடி vlogல சொன்னோம்ல, நேற்று சொன்னால vlogல, நெக்ஸ்ட் டே vlog இது. சொர்க்கவாசல் எப்படி இருந்தது? இன்னும் திருப்பதியில் செமையாக இருக்கும். ஆனால் ரீசன்ட் நியூஸ் வந்துட்டு திருப்பதியில் ஒரு 6 பேர் இறந்துட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரும் சாமி பார்க்கணுன்ற ஆர்வத்தில் போகிறீங்க, பட் சேஃபாக போங்க எல்லாரும். சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து 2 minutes தான் வீடு. இப்படி ஸ்ட்ரைட் போய் ரைட் எடுத்தா வீடு. ஸ்ட்ரைட் போய் ரைட் எடுத்தா வீடு. ஆமாம். ஸோ எஸ் கைஸ், இவ்வளோதான் இந்த vlog. ஸோ நம்ம நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுவோம். வீட் பக்கத்தில் இருக்க சீட் பெல்ட் வேணும்னு நினச்சேன், உங்ககிட்ட பச்சையாக மாட்டிக்கிட்டேன். சவுண்ட் வந்துருச்சு. ஸோ bye guys. Until then, see you all in next vlog. Until then, bye from Mani with Navya.